சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு ரயில்ல பிரயாணம் பண்ற ஒருத்தர், அந்த ரயில்ல தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்த பத்தி சொல்றாரு. அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் எவ்வளவு அபாயகரமானது அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த கதைக்கு அபாய அறிவிப்புன்னு ஒரு தலைப்ப குடுத்திருக்காரு அவரு. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு சிதம்பர ரகுநாதன் அவர்கள் எழுதிய அபாய அறிவிப்பு என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை 1955ஆம் ஆண்டு வெளிவந்தது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா கட்டாயம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். அன்னைக்கு சென்னையிலிருந்து அவசரமா திருநெல்வேலிக்கு போக வேண்டியிருந்தது. சென்னையிலிருந்து திருநெல்வேலி 400 மைல். ரயில்ல போனா, அதாவது எக்ஸ்பிரஸ் ரயில்ல போனா சரியா 18 மணி நேரம் பிரயாணம். 18 மணி நேரம் ரயில் பயணங்கிறது உடம்பு பிடிக்கக்கூடிய விஷயந்தாங்கிறத அப்படி பிரயாணம் பண்றவங்களால தான் உணர முடியும். புளிச்சிப்பம் போல அடைஞ்சு கிடக்கிற 3ஆம் வகுப்பு வண்டியில 18 மணி நேரம் கைய கால அசைக்காம குறுக்க சாய்க்காம போற பிரயாண கஷ்டத்தை வேத காலத்து முனிவர்களோட ஒத்த கால் தவங்கள் கூட உணர முடியாது. அது அத்தனை சிரமம். அதனால அந்த பிரயாணத்தை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் திக்குன்னு தான் இருந்தது. அவ்வளவு தூர பயணத்துக்கு 3ஆம் வகுப்புல எதுக்கு போகணும், 2ஆம் வகுப்புல போனா என்ன அப்படின்னு சில புண்ணியாத்மாக்களுக்கு கேட்க தோணும். தமிழ்நாட்டில் எழுத்தாளனா பிறந்துட்டா 3ஆம் வகுப்பு பெட்டிக்கு பதிலா 4ஆம் வகுப்பு பெட்டி இருந்தா கூட நல்லதுதான். அதனால எப்படிடா போய் சேர்றது அப்படின்னு கொஞ்சம் மலைப்பாத்தான் இருந்தது எனக்கு. நல்ல வேளையா என் நண்பர் ஒருத்தர் 3ஆம் வகுப்பு வண்டிகளில் கூட இப்போ இடம் ரிசர்வ் பண்றாங்க, அதுல போங்களேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. 3ஆம் வகுப்பு பிரயாணிகளோட வசதிகளை கூட சர்க்கார் கவனிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டேன். என்ன சார் இது, இப்போ இருக்கிறது நம்ம சர்க்காராக்கும் அப்படின்னு அடிச்சு பேசினாரு நண்பர். அப்போ எனக்கு சர்க்கார் மேல இருந்த உரிமையை பத்தியெல்லாம் கவலை இல்லை. நண்பர் சொன்னபடி இடம் கிடைச்சா சரிதான்னு நினைச்சு எழும்பூருக்கு போய் திருநெல்வேலிக்கு ஒரு டிக்கெட் வாங்கினேன். என்னோட சீட்டை ரிசர்வ் பண்றதுக்காக கூடுதலா 4 கொடுத்து பதிவு செய்துக்கிட்டேன். செங்கோட்டை வண்டி, பெட்டி நம்பர் 4, சீட் 16. பரவாயில்லையே, நம்ம எத்தனை நாழிகை கழிச்சு போனாலும் அந்த 16ஆம் நம்பர் சீட்டு நமக்குன்னு காலியா இருக்கும், அதுல யாரும் உட்கார மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு திரும்பினேன். சாயந்தரம் நான் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போய் பிளாட்ஃபாரத்தில் காலடி வச்சப்போ மணி 7:30. இன்னும் 10 நிமிஷத்துல வண்டி கிளம்பிரும். பெட்டி நம்பர் 4ல் சீட் நம்பர் 16 தேடி திரிஞ்சேன். ஒரு வழியா கண்டுபிடிச்சு வண்டிக்குள்ள ஏறினேன். ஆனா நான் ரிசர்வ் பண்ண அந்த இடத்துல இன்னொருத்தர் உட்கார்ந்துருந்தாரு. சார், இது 16 தானே அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. 16ஆவது கருமாதியாவது, நான் மதுரைக்கு போறேன் அப்படின்னு பதில் வந்தது. சார், இது ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் சார் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் சரி, இது மதுரைக்கு தானே போகுது அப்படின்னு கேட்டாரு அவரு. ஆமான்னு பதில் சொன்னேன் நான். அப்போ நான் இதுலயே போறேன் அப்படின்னாரு அவரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆளை பார்த்தா கொஞ்சம் வம்பு தும்பு ஆசாமியா தான் தெரிஞ்சுது. சரி, இவரை இந்த இடத்த விட்டு காலி பண்றது கஷ்டம்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே, சார் நீங்க கொஞ்சம் தள்ளி இருங்க, நான் வெத்துல போடுறவன், எச்சில் துப்பணும் அப்படின்னு சொன்னேன். தன்னை இறங்கி போக சொல்லாத வரைக்கும் நல்லதுதான் நினைச்சுக்கிட்ட மாதிரி அந்த ஆளு கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்தாரு. நான் நிம்மதியா அந்த இடத்துல உட்கார்ந்து வெத்தலை பெட்டியை எடுத்தேன். அப்போ பேப்பர் பேப்பர் அப்படின்னு பேப்பர் விற்கிற சத்தம் கேட்டுது. ஜன்னலுக்கு வெளியே தலையை நீட்டி ஒரு பத்திரிக்கை வாங்கினேன். தலைப்புச் செய்திகளெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். கொரியாவில் அமெரிக்கர் தோல்வி, வன மகோத்சவ வைபவம், பட்டினியால் குழந்தையை விற்றாள் நவீன நல்லதங்காள், இப்படியே அடுத்தடுத்து தெரிஞ்ச செய்திகளை வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அட சரிதான்ப்பா, நிறுத்து அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. நான் பத்திரிக்கையிலிருந்து கண்ணை வெளியே திருப்பினேன். அந்த வம்பு தும்பு ஆசாமி கிட்ட இன்னொரு நபர் வந்து தும்பு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது அவரோட இடமா. ஒரு மட்டும் அந்த ஆசாமியை கிளப்பி கீழே இறக்கி விட்டுட்டு அந்த இடத்துல துண்டை மடிச்சு போட்டு உட்கார்ந்த உடனே தான் அவருடைய முகத்துல வெற்றி தாண்டவமாட தொடங்குச்சு. அவர் என் பக்கம் திரும்பி, டைம் என்ன சார் அப்படின்னு பெருமிதத்தோட கேட்டாரு. டைம் ஆயிருச்சு, கிளம்புற நேரம்தான் அப்படின்னு சொன்னேன். பாருங்க சார், நாம 4 கொடுத்து ரிசர்வ் பண்ணிக்கிட்டு வர்றோம், இங்கே என்னடான்னா இப்படி தகராறு பண்றாங்க. 4 பெருசு இல்லை சார், ஆனா அதுக்காக ரிசர்வேஷன்ங்கிறது சும்மாவா இருக்கு அப்படின்னாரு அவரு.
அவரோட பிரசங்கத்தை கேட்க எனக்கு பொறுமை இல்ல. அதனால ஏதோ திடீர்னு யோசனை வந்த மாதிரி முகட்ட பார்த்தேன். பார்த்த உடனே என்னுடைய கண்கள் அந்த பலகையில விழுந்தது. அந்த பலகையில அபாய அறிவிப்பு, வண்டியை நிறுத்த, கைப்பிடியை இழு, அகாரணமாய் உபயோகிப்பவர்களுக்கு அபராதம் ரூ. 50 அப்படின்னு அந்த பலகையில எழுதப்பட்டிருந்தது. பக்கத்துல இருந்த மனுஷர் பேச்சை நிறுத்திட்டாருன்னு தெரிஞ்சதும் மறுபடியும் தலையை குனிஞ்சு பத்திரிக்கையை பார்த்தேன். ரயில் அப்போ எழும்பூருக்கும் தாம்பரத்துக்கு இடையில ஓடிக்கிட்டு இருந்தது. வெளியில ஒரே இருட்டு. வானத்துல பொட்டு பொட்டா நட்சத்திரங்கள் தெரிஞ்சுது. தூரத்துல கீழ்த்திசை அடிவானத்துல வட்ட நிலா மேல மேல ஏறிக்கிட்டு இருந்தது. பச்சை மரங்களோட கரிய பின்னணியில நிலாவை பார்க்கவே கோலாகலமா இருந்தது. அந்த கோலாகலத்தை நல்லா நின்னு பார்த்து தான் அனுபவிக்கணும். 30 மைல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருந்த ரயில்ல இருந்து அனுபவிக்க முடியாது. இதை பார்த்ததும் எனக்கு அந்த அபாய அறிவிப்பு பத்தின ஞாபகம் வந்தது. யாரோ ஒரு எழுத்தாளன் சார்லி சாப்ளினோட பிரயாணம் பண்ணப்போ இதே மாதிரி ஒரு காட்சியை கண்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தானா. அதை நின்று ஒரு இடத்துல இருந்து பார்க்க கொடுத்து வைக்கலையேன்னு கவலைப்பட்டானா. உடனே கூட இருந்த சார்லி சாப்ளின் ரயிலோட அபாய சங்கிலியை இழுத்து, உங்களுக்கு பிடிச்ச காட்சியை நல்லா அனுபவிங்க அப்படின்னு சொல்லி அவரை ரசிக்க வச்சதோட மட்டும் இல்லாம தான் அப்படி செய்ததுக்காக அபராத தொகையும் கட்டினாராம். ஆனா நான் அகாரணமா அபாய சங்கிலியை உபயோகிச்சு அதுக்கான அபராதத்தை கட்ட தயாரா இல்ல. கொஞ்ச நேரத்துல வண்டி தாம்பரத்துல நின்னுது. வண்டி நின்னுதான் தாமதம். ஒரு ஆசாமி ரொம்ப அவசரமா எங்க வண்டியில ஏறினாரு. உடனே என் பக்கத்துல இருந்த ஆசாமி விடுவிடுன்னு எழுந்து போய், இறங்குங்கய்யா, இது ரிசர்வ் வண்டி அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு தெரியும், வழிய விடு அப்படின்னு சொன்னாரு அவரு. சொன்னா தெரியல அப்படின்னு கோவப்பட்டாரு இவரு. அட சரிதான், நான் என்ன உன் மடியிலேயே உட்கார போறேன், நான் பாட்டுக்கு நின்றுக்கிட்டு வரப்போறேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்டாரு அவரு. கடைசியில புதுசா ஏறின அந்த ஆசாமி தான் ஜெயிச்சாரு. அவர் உள்ள வந்ததும் வண்டி கிளம்பிருச்சு. அதுக்கு பிறகு ஏறினவர் எப்படி இறங்க சொல்றது? வந்த மனுஷர்கிட்ட அப்படி ஒன்றும் சாமான்களும் இல்லை. ஒரே ஒரு பை தான் வச்சிருந்தாரு. அவரு தனி ஆசாமி. அவர் விரும்பி இருந்தா வேற வண்டியில தாராளமா ஏறி இருக்கலாம். இருந்தாலும் ஏன் இப்படி இந்த ரிசர்வ் வண்டியில ஏறி வம்பு தும்பு பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நான். அடுத்ததா செங்கல்பட்டு ஸ்டேஷன்ல வண்டி நின்னுச்சு. எங்க வண்டியில புதுசா யாரும் ஏறவும் இல்லை, இறங்கவும் இல்லை. வண்டி புறப்பட போற நேரம் வரைக்கும் ஒருத்தரும் ஏறல. புறப்பட்ட உடனே ஒரு டிக்கெட் பரிசோதகர் கைப்பிடியை பிடிச்சி உள்ள தாவி ஏறினாரு. அவருக்கு வயசு ஒன்றும் அதிகம் இருக்காது. என்னை விட இளையவராத்தான் தெரிஞ்சாரு. மிஞ்சி போனா 22 வயசு இருக்கும். முகத்தை பார்த்தா நேரா கல்லூரியிலிருந்து ரயில்வே உத்தியோகத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி தெரிஞ்சுது. வாழ்க்கையில அடிபட்ட அனுபவ பாவம் அவருடைய முகத்துல கொஞ்சம் கூட தெரியல. எழுத்தாளனானா இப்படி மனுஷங்களை எடை போடுறது ஒன்றும் புதுசு இல்லை. இருந்தாலும் நாம என்ன அவருக்கு பொண்ணா கொடுக்க போறோம்? அதனால அவரை பத்தி எடை போடுறதை நிறுத்திட்டு என்னோட டிக்கெட் எடுத்து தயாரா வச்சுக்கிட்டேன். சார் டிக்கெட் அப்படின்னு கேட்டுக்கிட்டே பலகை மேல படுத்திருந்த மனுஷரை தட்டி எழுப்புனாரு அவரு. படுத்திருந்த ஆசாமி சாவதானமா எழுந்து கண்ணை தொடச்சிக்கிட்டு பர்ஸை எடுத்து ஒரு 5 ரூபாய் நோட்டை எடுத்து அவர்கிட்ட நீட்டினாரு. டிக்கெட் எங்க அப்படின்னு கேட்டாரு அவரு. எடுக்கல அப்படின்னு பதில் வந்தது. சரி, நீங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டாரு டிக்கெட் பரிசோதகர். சென்னையில இருந்து தான். திருச்சி போகணும். நீங்க செங்கல்பட்டுல இருந்தே எழுதி கொடுங்க, வேண்டியதை எடுத்துக்கங்க அப்படின்னாரு அவரு. டிக்கெட் பரிசோதகர் ஒரு கணம் பதில் பேசல. அந்த கதாபாத்திரத்தை சோதிக்கக்கூடிய கட்டம் வந்துருச்சுன்னு என்னுடைய மனசு எனக்குள்ள சொல்லுச்சு. செங்கல்பட்டுல இருந்து எழுதுனா சென்னையில இருந்து டிக்கெட் இல்லாம வந்ததுக்கு ரெட்டிப்பு கட்டணம் வாங்க வேண்டாம். அதுக்கு பிரதியா 1/4 ரூபாயோ 1/2 ரூபாயோ அந்த டிக்கெட் பரிசோதகர் எடுத்துக்கலாம். அதாவது அந்த மனுஷர் டிக்கெட் பரிசோதிக்கிறவருக்கு லஞ்சம் கொடுத்து தனக்கு சகாயம் பண்ண சொல்றாரு. இத அந்த பரிசோதகர் ஏத்துக்குவாரா ஏத்துக்க மாட்டாரா அப்படிங்கிற நினைப்பு என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது. டிக்கெட் பரிசோதகர் பதில் எதுவும் பேசாம அந்த 5 ரூபாயையும் கை நீட்டி வாங்கினாரு. ரசீது புத்தகத்தை எடுத்து ஏதோ எழுதினாரு. அட பாவி, ஆளை பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்காரு. இவ்வளோ சின்ன புள்ள கூட லஞ்சம் வாங்கினா நாடு உருப்பட்டா போலதான் அப்படின்னு நினைச்சேனா. ஆனா இந்தாருங்க, நீங்க டிக்கெட் வாங்காததுக்காக சென்னையிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் எக்ஸஸ் போட்டு எழுதியிருக்கேன். இந்தாங்க ரசீது. மரியாதையா விழுப்புரத்துல இறங்கிருங்க. இது ரிசர்வ் வண்டி. இதுல ஏறினதே தப்பு. அதுலயும் டிக்கெட் இல்லாம ஏறினது பெரிய தப்பு அப்படின்னு சொன்னாரு அவரு. அதை கேட்ட அந்த ஆசாமி, என்ன சார் இப்படி பண்றீங்க? உங்க மனம் போல செய்யுங்கன்னு தானே நான் 5 ரூபாயா கொடுத்தேன் அப்படின்னு தன் பேச்சோட சூட்சுமத்தை சாதுரியமா சொன்னாரு அந்த பிரயாணி.
என்னை என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா லஞ்சம் கொடுக்கறதுக்கு? மரியாதையா இரு, இல்லைன்னா வீணா வம்பு தான் அப்படின்னு கோபத்தோட பேசினாரு டிக்கெட் பரிசோதகர். என் மனசு ஒரு வழியா சாந்தி அடைஞ்சுது. அந்த மனுஷரை தவறா மதிப்பிடல அப்படின்னு ஒரு தெம்பும் தோணுச்சு. அவரு மற்றவங்க கிட்ட எல்லாம் ரிசர்வேஷன் டிக்கெட்டு பிரயாண டிக்கெட் ரெண்டையும் வாங்கி பார்த்தாரு. கையெழுத்து போட்டாரு. என் பக்கத்துல இருந்த ஆசாமி, பாருங்க சார், இந்த ஆசாமியும் தாம்பரத்துல தான் ஏறினாரு, ரிசர்வ் பண்ணல, சொல்ல சொல்ல கேட்கவும் இல்லை அப்படின்னு புகார் சொன்னாரு. பரிசோதகர் தாம்பரத்துல ஏறின ஆசாமி பக்கம் திரும்பினாரு. உங்க டிக்கெட் எங்க அப்படின்னு கேட்டார். எனக்கு பாஸ் அப்படின்னு சொன்னாரு அவரு. பாஸ்னா என்ன, அதை எடுங்க அப்படின்னாரு அவரு. அதை இப்போ எடுக்க முடியாது சார் அப்படின்னு பதில் சொன்னார் அவரு. இது ரிசர்வ் வண்டின்னு தெரியுமா இல்லையா, இதில் நீங்கள் எப்படி ஏறலாம் அப்படின்னு கேட்டார் அவரு. ஏறிட்டேன், இப்போ கீழே குதிக்க சொல்கிறீங்களா அப்படின்னாரு அவரு. அது விழுப்புரம் வரட்டும் சொல்கிறேன், இப்போ பாஸை எடுங்க அப்படின்னாரு பரிசோதகர். முடியாது சார் அப்படின்னு அழுத்தமாக சொன்னார் அந்த ஆசாமி. எடுக்கிறீரா இல்லையா அப்படின்னாரு பரிசோதகர். அதான் சொன்னேனே முடியாதுன்னு. என்ன இதென்ன விளையாட்டா, ஒழுங்கா எடுத்துருங்க, இல்லைன்னா உங்களை இப்போ இறக்கித்தான் விடணும் அப்படின்னு சொன்னார் பரிசோதகர். ஏன் பாஸை உங்களுக்கு காட்ட வேண்டியதில்லை அப்படின்னு மறுபடியும் சொன்னார் அவர். ஏனா அப்படின்னு கேட்டார் பரிசோதகர். நானும் சர்க்கார் உத்தியோகஸ்தன்தான் அப்படின்னு சொன்னார் அவர். யாரானா என்ன சார், நான் பாஸை பார்த்தாகணும், இல்லைன்னா பாஸ் நம்பரையாவது காட்டுங்க அப்படின்னாரு டிக்கெட் பரிசோதகர். ஏன் புகார் பண்ணுறதுக்கா அப்படின்னு கேட்டார் அவர். பின்ன வேற என்ன அப்படின்னாரு இவர். என்னால் பாஸை காட்ட முடியாது, நீர் செய்யறத செய்யும் அப்படின்னாரு அவரு. அதை கேட்டு டிக்கெட் பரிசோதகருக்கு கோபம் உச்சிக்கு ஏறிடுச்சு. முகம் செவந்து துடிச்சுது. முடிவா கேட்குறேன், எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னாரு. முடியாதுன்னு பதில் சொன்னாரு அவரு. அடுத்த கணமே டிக்கெட் பரிசோதகர் அபாய அறிவிப்பு சங்கிலியை பிடிச்சி பலமா 4-5 தடவை இழுத்து விட்டாரு. கொஞ்ச நேரத்துல ரயில் நின்னுச்சு. உடனே கார்டு இறங்கி ஓடி வந்தாரு. ஜனங்களும் என்னவோ ஏதோன்னு இறங்குனாங்க. போலீஸ் போலீஸ் அப்படின்னு கூப்பிட்டாரு பரிசோதகர். ஒரு ரயில்வே போலீஸ்காரன் ஓடி வந்தான். பரிசோதகர் கீழே குதிச்சு போலீஸ்காரரை கூப்பிட்டு அந்த மனுஷனை கீழே இறக்கு அப்படின்னு கத்துனாரு. யார் யாது, கீழே இறங்கு, என்ன தகராறு அப்படின்னு கேட்டார் ரயில்வே போலீஸ்காரரு. அதுக்குள்ள கார்டு வந்தாரு. என்ன விஷயம் அப்படின்னு விசாரிச்சாரு. அவன் என்கிட்ட சட்டம் பேசுறான் சார், என்ன தைரியம் அவனுக்கு, கீழே இறங்கு அப்படின்னாரு பரிசோதகர். போலீஸ்காரன் துள்ளி பாஞ்சு அந்த அடம் பிடிச்ச ஆசாமியை இழுத்து இறக்குனான். இறக்குன உடனே கார்டு தன்னோட கை விளக்க அவனோட முகத்துக்கு நேராக கொண்டு போனாரு. அதுக்குள்ள அவன், என்ன 144, என்ன தெரியலையா அப்படின்னு கேட்டான். யாரு, 204 அப்படின்னு கேட்டாரு 144. இத பரிசோதகர் கேட்டுட்டாரு. நீர் என்ன கான்ஸ்டபிளா அப்படின்னு கேட்டாரு. ஆமா அப்படின்னு பெருமிதத்தோட சொன்னாரு அவரு. யாரானா என்ன, பாச எடுங்க, நான் விடமாட்டேன், ரயிலை நிறுத்தினதுக்கு நான் காரணம் சொல்லி ஆகணும், பாச கொடுங்க அப்படின்னாரு. ஏன் ரிப்போர்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டாரு அவரு. ஆமான்னு டிக்கெட் பரிசோதகர் சொல்லும் போதே அந்த இன்னொரு ரயில்வே போலீஸ் குறுக்கிட்டாரு. என்ன சார் விரட்டுறீங்க, அவர் அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டாரு. என்ன பண்ணாரா, ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறலாமா அப்படின்னு கேட்டாரு பரிசோதகர். பெரிய ரிசர்வேஷன் தான், இது என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸா, 4 கொடுத்துட்டா ரயிலே அவங்க ரயில் ஆயிருமா, ஏறுனா என்னவா அப்படின்னு கேட்டாரு அந்த போலீஸ்காரர். ஏன்பா, 3rd கிளாஸ்னா அதில் போறவன் மட்டும் மனுஷன் இல்லையா, ரூல்னா ரூல் தான் அப்படின்னு சொன்னாரு பரிசோதகர். பெரிய ரூலை கண்டுட்டீங்க, விடுங்க சார் அப்படின்னாரு போலீஸ்காரர். ரயில்வே போலீஸுக்கும் பரிசோதகருக்கும் வார்த்தை முத்தி போச்சு. அவர் கான்ஸ்டபிள்ங்கிறதுக்காக நீ என்னை விட்டுற சொல்லாத, அதுக்கு நான் ஆள் இல்லை, பாசை எடு அப்படின்னு முறைச்சாரு பரிசோதகர். ரயில் நின்றுக்கிட்டே இருந்தது. கடைசியில அந்த கான்ஸ்டபிள் தன்னோட பாசை எடுத்து காட்டினாரு. டிக்கெட் பரிசோதகர் அதை குறிச்சுக்கிட்டாரு. நியாயம்னா நியாயம்தான், போலீஸ்காரனுக்கு மட்டும் ஒரு வழக்கா அப்படின்னு முனகிக்கிட்டாரு. ரயில் கிளம்பிச்சு. மறுபடியும் அந்த கான்ஸ்டபிள் எங்க வண்டியிலேயே ஏறிக்கிட்டாரு. அதை பார்த்த உடனே என் பக்கத்துல இருந்தவர் நாசூக்கா பேச ஆரம்பிச்சாரு. தான் கோல் சொன்ன நபரு ஒரு போலீஸ்காரர்னு தெரிஞ்சதும் அவருக்கு திடீர்னு ஒரு மரியாதை ஏற்பட்டுருச்சு. ஏன் சார், நீங்க போலீஸ்காரருங்கிறத முதல்ல சொல்லியிருந்தா இந்த வம்பெல்லாம் எதுக்கு, அவர் சும்மா விட்டுட்டு போயிருப்பார்ல அப்படின்னு கேட்டாரு. அதெல்லாம் இல்லை, இந்த ஆசாமி கொஞ்சம் ரூல்ஸ் பேசுறவரு, திமிரு போகுமா அப்படின்னா அவன். இதனால உங்களுக்கு தானே சங்கடம், அவர் உங்க மேல ரிப்போர்ட் பண்ணா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாரு அந்த மனுஷர். ஆகிறது என்ன,
என் மேல ரிப்போர்ட் பண்ணா அவன் வேலை போயிரும் அப்படின்னு சொன்னாரு அந்த கான்ஸ்டபிள். என்னது? அவரு வேலை போயிருமா? அப்படின்னு கேட்டாரு அந்த மனுஷர். ஆமா சார். நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆசாமிய கவர் பண்ணிக்கிட்டு வந்தேன். அவன் இந்த வண்டியில தான் இருந்தான். அதனால தான் நான் பாஸ காட்டல. அத தெரிஞ்சுக்காம இவர் சங்கிலிய பிடிச்சு இழுத்து ரயில நிறுத்தி கலாட்டா பண்ணதால அவன் இந்த இருட்டுல இறங்கி ஓடி போயிட்டான்னு நான் சொன்னா, அரசாங்க வேலையில குறுக்கிட்டு கெடுத்ததா அவருக்கு தான் சார் வேலை போகும் அப்படின்னு விளக்கி சொன்னாரு அந்த கான்ஸ்டபிள். அப்படி யாராவது இந்த வண்டியில வந்தானா என்ன? அப்படின்னு ஆத்திரத்தோட கேட்டாரு என் பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஆசாமி. வந்தாதானா? நான் வந்ததா சொன்னாலே போச்சு. அதுக்கு அந்த 144 சாட்சி சொல்லுவாரு. அது மட்டுமா, அந்த ஆசாமிய தப்பிச்சு ஓட விடுறதுக்காகவே இந்த டிடிஆர் எத்தனையும் பண்ணாருன்னு சொன்னா என்னாகும் தெரியுமா சார்? இவரும் அந்த கட்சியில சேர்ந்தவரு, அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு ஜோடிச்சு, அதுல இவரையும் மாட்டி விட்டுட்டா, இவர் தான் சார் கம்பி எண்ணணும் தெரியுமா? அப்படின்னு கேட்டாரு அந்த கான்ஸ்டபிள். அந்த போலீஸ்கார ஆசாமி, அதான் அந்த தாம்பரத்துல ஏறினாரே, அவர் சொன்னதை கேட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டுது. நீங்க சொன்னது எல்லாம் பொய் தானே சார் அப்படின்னு கேட்டாரு என் பக்கத்துல உட்கார்ந்திருந்தவரு. பொய்யா? பொய்யையும் நிஜமாக்க தெரியுமே எங்களுக்கு அப்படின்னாரு அந்த போலீஸ்காரர். நான் திகைச்சு போனேன். அப்போ ரயில் விழுப்புரத்துல நின்னுச்சு. கலைஞ்சு போன தூக்கத்தால நான் மறுபடியும் பத்திரிக்கை எடுத்து புரட்ட ஆரம்பிச்சேன். அதுல நம்முடைய பாதுகாப்பு மந்திரியோட பிரசங்கம் வெளியாகி இருந்தது. அந்நிய அரசாங்கத்தில் இருந்தது போல் இன்று நாம் போலீஸ்காரரை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. இன்று அவர்கள் அரசாங்க கூலிகள் அல்ல, அவர்கள் சமூக ஊழியர்கள், பொதுஜன சேவகர்கள். நான் மேற்கொண்டு படிக்கல, சிரிச்சேன். கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.